இப்போ ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு இருக்கு, எல்லாரும் கேட்டிருப்பீங்க. யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். அதை அப்படியே பழனிசாமிக்கு பிட்டப் பண்ணலாம். யாரா அந்த பழனிசாமி, நான் தான் அந்த பழனிசாமி. யாரா அந்த பழனிசாமி, நான் தான் அந்த பழனிசாமி. கூவத்தூரில் காலில் விழுந்து 10 தொகுதியில் தோல்வி அடைஞ்சு கட்சியை குட்டிச்சவர் ஆக்கி யாரா அந்த பழனிசாமி, நான் தான் அந்த பழனிசாமி. 4448 கோடியை கொள்ளையடிச்சது யாரா அந்த பழனிசாமி, நான் தான் அந்த பழனிசாமி. சசிகலாவுக்கு துரோகம் பண்ணது யாரா அந்த பழனிசாமி, நான் தான் அந்த பழனிசாமி. டே எல்லாத்தையும் கொள்ளையடிப்பான்டா, டே எல்லாத்தையும் ஏமாற்றுவேன்டா, டே டே நான் எல்லாத்தையும் பார்ப்பேன்டா, டே நான் பொதுக்குழு இருக்காத காசு கொடுத்து வாங்குவேன்டா, டே டே யாரா நீ அந்த பழனிசாமி, நான் தான் அந்த பழனிசாமி. யாரா அந்த பழனிசாமி, நான் தான் அந்த பழனிசாமி. அந்த பாட்டில் ஒரு வரி வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த பாட்டில் ஒரு வரி வரும், ஹேட்ட பரப்புறது, ஹேட்ட பரப்புறது ஒரு மோசம் பண்ண கலாச்சாரம், இதுக்கு நீ பண்ணலாம் விபச்சாரம். ஹேட்ட பறக்கிறது பரப்புறது மோசமான கலாச்சாரம், இதுக்கு நீ பண்ணலாம் விபச்சாரம். ஆனால் அழுக்கு கையை 1000 கையை வச்சு மறைச்சாலும் மறையாது சூரியன், சாயங்காலம் மறைச்சாலும் காலையில் மறையாது சூரியன். யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். அழுக்கு கையை வச்சு 1000 கை மறைச்சாலும் சூரியன் மறையாதுன்னு அந்த பாட்டில் எழுதியிருக்கான். அப்படின்னு சொன்னா சூரியனை யாராவது மறைக்க முடியுமா? யாரா அந்த பழனிசாமி, நான் தான் அந்த பழனிசாமி. பாட்டு வேற, இதுல என்ன பாட்டு? இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும்னு இவரை காமிக்கிறாரு. உண்மைதான், உன்னைய மாதிரி யாருமே வர முடியாதியா. எத்தனையோ முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தாங்க. ஆனால் அண்ணே மெத்தடில் முதலமைச்சராக வந்த முதலமைச்சர் ஒருத்தர் கூட கிடையாது. அந்த மெத்தடு எப்படி மெத்தடுங்கிறீங்க? அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க சோசியல் மீடியாவில். முதல் கால் யாருன்னா திண்டுக்கல் சீனிவாசன். யாரா காலுக்கு பின்னாடி யாரா அப்படின்னு பார்த்தா முதலமைச்சர், தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் காலுக்கும் சேர்காலுக்கும் இடையில போய்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து உட்காந்துருக்குது ஓபிஎஸ். ஏம்பா அப்படின்னு பார்த்தா இத்தனை 4 காலையும் பாஞ்சு போய் அந்த அம்மாவினுடைய காலை, சின்னம்மாவோட காலை பிடிச்சி அதுக்கப்புறம் நடந்த காட்சியை பார்க்கணுமே. எந்திரிச்சு என்னன்னா அந்த அம்மா, எடப்பாடி பழனிசாமி ஒரு உண்மையான தொண்டன், விசுவாசமான தொண்டன். அந்த அம்மாவுக்கே அல்வா கொடுத்துருக்கீங்கன்னா நீ எவ்வளவு பெரிய பயங்கர துரோகியா நீ. ஆர்கே நகர் தொகுதியில் 20 ரூபா நோட்டை கொடுத்து திருட்டுத்தனத்தில் ஒரு திருட்டுத்தனம் பண்ண குரூப்பு, அந்த குரூப்பே ஏமாத்துறாருன்னா எப்படியோ பட்ட ஆளா இருந்திருப்பாரு. அவங்களை நம்ப வச்சு ஒரு அழுகையை போட்டு உண்மையான தொண்டன் எடப்பாடி பழனிசாமி. ஒன்று அவர் அப்பயே அந்த மனசு நினைச்சிருக்கு, வைக்கிறேன் பாரு ஆப்பு. திருக்குறளை பற்றி பேசுறதுக்கு கொஞ்சமாவது அயோக்கியதை வேணாமா? என் நன்றி கொன்றார்க்கும் உய் உண்டு, செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. என் நன்றி கொண்டார்க்கும் உய் உண்டாங் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்கு. செஞ்ச நன்றியை மறந்தவனுக்கு கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது கிடையாது. அவன் வாழ்க்கையில் எந்த நேரமும் தோல்வியைத்தான் சந்திக்க வேண்டியிருக்கும்னு யாரு? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இவர் ஒடுக்க இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. கேவலமே. அந்த சசிகலா அம்மாவுக்கு செய்த துரோகம், அந்த அம்மாவுடைய கணவர் நடராஜன் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் விளார் என்ற கிராமத்தில் அவருடைய உடல் கிடத்தப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே அவர் இறந்த பொழுது அவரை முதலமைச்சர் ஆக்கிய சசிகலா அம்மையாருடைய கணவர் இறந்து கிடக்கிறார். உன்னை முதலமைச்சர் ஆக்கிய அந்த அம்மா தாலி கொடியை இழந்து விதவையாக அருகிலே இருக்கிறார். எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சவனா இருந்தாலும் இறப்புல போய் நிற்பான். அவன் தான்டா தமிழன். தமிழ்நாட்டினுடைய பண்பாடு அதுதான்.
எனக்கு துரோகம் செஞ்சவனா இருந்தாலும் செத்துட்டான், போய் அவனுக்கு ஒரு மாலையை போட்டுட்டு திட்டினாலும் பரவாயில்ல, போய் நான் மாலையை போட்டு வர்றேன்டா. இதுதான்டா தமிழ்நாட்டு பண்பாடு. ஆனால் அந்த நடராஜன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு முதலாவதாக சென்றவர் யார் என்றால் எங்கள் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின். சசிகலா அம்மையாருடைய கணவருக்கு அஞ்சலி செலுத்த போனார். பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க, எப்படிங்க சசிகலா அம்மாவோட கணவருக்கு நீங்க அஞ்சலி செலுத்த வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க? இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணி இந்த நாட்டையே கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கின இந்த அம்மாவுடைய கணவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கீங்களே என்று. எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நான் எதற்கு அஞ்சலி செலுத்த வந்தேன் என்றால், அண்ணா அவர்கள் அறிவித்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர் தலைவராக மன்னார்குடியில் அந்த மாணவ போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ் போராளி நடராஜனுக்கு அஞ்சலி செலுத்த வந்தேன் என்று சொன்னவர் நம்ம தலைவர். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்ச உதவிக்கு இன்னைக்கு நன்றி செலுத்தி கொண்டிருப்பவர் எங்கள் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின். ஆனால் உங்களை முதலமைச்சராக்கிய அந்த அம்மாவுக்கு துரோகம் செய்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்த ஓபிஎஸ்க்கு துரோகம் செய்த நீங்கள் மக்களுக்கு எப்படி நன்மை செய்வீர்கள்? நீங்கள் மக்களுடைய துரோகிதான். பாட்டு இவர் போல யாரென்று ஒரு சொல்ல வேண்டும். அந்த பாட்டோட வரி கேட்டிருக்கீங்களா? கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையில் மறந்து போகலாமா. அதுல ஒரு வரி வரும், இவர் சொன்ன வரிக்கு முந்தின வரி, திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். அதுக்கப்புறம் தான் இது வரும், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு சொன்னார், தேலி வாழ்ந்தவர் கோடி மறைந்த மக்கள் மனதில் நிற்பவர் யார். இதை பார்த்தோன்னே எனக்கு எது ஞாபகம் வருதுன்னா, 1000ல் ஒருவன் படத்தில் ஒரு காட்சி, அதில் அடிமைகள்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. எம்ஜிஆர் அந்த அடிமைகளோடு சேர்ந்து வேலை செஞ்சுட்டு ஒரு பாட்டு பாடுவார். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. அப்போ ராமதாஸ் அவர் தான் மேஸ்திரி. அப்போ ஜெயலலிதா அம்மையார் அதில் இளவரசி. அவங்க ராமதாஸ்கிட்ட கேட்பாங்க, மந்திரியாரே, இந்த இடம் விரைவில் சொர்க்கபுரி ஆகிவிடும் போல் இருக்கிறதே. உடனே எல்லாம் நமக்கு வாய்த்த அடிமைகள் தான் காரணம். உடனே அதுக்கு ராமதாஸ் சொல்வார், இளவரசி, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள், ஆனால் வாய் தான் காது வரை இருக்கிறது அப்படிம்பார். அன்னைக்கே இந்த அம்மா முடிவு பண்ணிருச்சு, இந்த அம்மாவோட அடிமைகளுக்கு வாய் தான் காது வரைக்கும் இருக்கும்னு. ஆனால் இந்த அம்மாவை நான் உண்மையிலே பாராட்டுறேன். இந்த குரூப்புகளை வச்சு எப்படித்தான் மேய்ச்சாங்களோ, உண்மையிலே பெரிய அதிசயம்தான் ஐயா. இந்த பாட்டு இன்னும் எத்தனை பாட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்குனே ஒரு பாட்டு எழுதி ஜெயா டிவியில் போடுறாங்க. அதை எல்லாரும் போய் காலில் பொத்து 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 பொத்துன்னு யாரு சசிகலா அம்மா காலில் உழுகிறத காமிச்சு ஜெயா டிவியில் எந்த பாட்டை போட்டாங்க தெரியுமா? சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். அப்ப உளுந்துகிட்டு இருக்கிறது யாரு தெரியுமா? எடப்பாடி. ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். கலைஞர் டிவியில் போடல, சன் டிவியில் போடல, ஜெயா டிவியில் போடுறாங்க. எந்த பாட்டு? எடப்பாடி காலில் உழுகிற காட்சியை காமிச்சு, சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு அதிமுக கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரா மேடைக்கு வர்றப்ப எம்ஜிஆர் பாட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. மேடைக்கு ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஓபிஎஸ் மேடைக்கு வர்றப்ப என்ன பாட்டு போட்டாங்க தெரியுமா? நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு, அவன் பேர் மனிதன் அல்ல, நாவில் ஒன்று நினைவில் ஒன்று, அதன் பேர் உள்ள
அவர் தான் இப்படி கும்பிட்டுட்டு வர்றாரு. உன்னைய பற்றி தாயா பாடிக்கிட்டு இருக்காங்க, விவரம் தெரியாமல் கும்பிட்றியன்னு. எடப்பாடி பழனிசாமி வர்றப்ப என்ன பாட்டு போட்டாங்க தெரியுமா? குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, தினம் கொள்ளையடித்து வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் தெரிந்த மருந்து சொல்லடா. அடுத்து இன்னொரு குரூப் வருது, அதுக்கு என்ன பாட்டு போட்டாங்க தெரியுமா? அடே அப்பா, அந்த பாட்டு. இப்படி அவங்களுக்குன்னே எம்ஜிஆர் ஏகப்பட்ட பாட்டு பாடியிருக்காரு. அப்புறம் ஒன்று சொல்றாரியா, நாங்கள் அறிவித்த திட்டங்களை தான் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் போட்டோ எடுக்கிறார். இவர் அறிவித்த திட்டத்தை தான் ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம தலைவர் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காராம். அட ஞான சூனியமே, நான் இருக்கிற பாடநூல் கழக தலைவர் பதவிக்கு நான் பொறுப்புக்கு வந்த பிறகு ஏற்கனவே அந்த ஆட்சியில் மாணவர்களுக்கு கொடுக்கிற பையை பொருள்கள்லாம் அடித்து வச்சுருந்தாங்க. அது அதிமுக ஆட்சியில் அடித்த பை. அதில் என்ன படம் இருந்துச்சு தெரியுமா? ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி படம், இன்னொரு பக்கம் அம்மையார் ஜெயலலிதாவோட படம். பையில் அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, இந்த ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்க ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எடப்பாடி பழனிசாமி அம்மாவோட படம், காம்பஸில் படம், பென்சிலு பிள்ளைய எழுதுகிற பென்சிலில் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி. அவங்க அதை சீவிடுவாங்கன்ற அறிவு கூட இல்லை பாருங்க. அவர் முகரையை பிளேடு வச்சு சீவிடுவாங்க, அது கூட தெரியாமல் பென்சிலில் படத்தை அடித்து வெக்கங்கட்டதனமா. அப்போ பொறுப்பேற்றவுடன் நான் போய் தலைவர்கிட்ட கேட்டேன், தலைவரே நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, எடப்பாடி பழனிசாமி படம் போட்டு கோடிக்கணக்கான பைகள் அடித்து கிடக்குது, உங்கள் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த படம் போட்ட பையை எப்படி தலைவரே நாங்கள் கொடுக்கறது? இந்த படத்தை மாற்றி நாங்கள் எப்படியாவது அடித்து கொடுத்துட்றோம் அப்படின்னு. அதுக்கு தலைவர் சொன்னார், அப்படி மாற்றி அடிக்கிறதுக்கு செலவாகுமான்னு கேட்டார். ஆமாம் தலைவர்ன்ட்டு டெண்டர் விட்டு எவ்வளோன்னு கேட்டால் 7,5 கோடி ரூபாய் செலவாகும்ட்டாங்க. தலைவர் சொன்னார், அவங்க படத்தோடைய பை புத்தகம் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க, அந்த 7,5 கோடி ரூபாயை தமிழ்நாடு பாடநூல் கழகத்திற்கு நிதியாக நான் தருகிறேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட ஓன் சனியம் பிடிச்ச முகம் போட்ட பையை மாணவர்களுக்கு கொடுத்த ஒரு பெருந்தன்மை உள்ள அரசியல் நாகரிகம் உள்ள தலைவர் எங்கள் தளபதி ஸ்டாலின். அவரை பார்த்து ஸ்டிக்கர் ஓட்டுறேன்னு சொல்றிய.